வெல்கம் டு மை குக்கிங் மை ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் பஞ்சாபி ஸ்டைலில் சிக்கன் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குள்ளே போயிடலாம். வாங்க. சிக்கன் கிரேவி செய்கிறதுக்காக நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். மஞ்சள்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க. இதோட 1/2 கப் அளவுக்கு புளிக்காத தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா கெட்டியான தயிராக சேர்த்துக்கோங்க. மஞ்சள்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு பொடிப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கையால் கலந்து விட்டுருங்க. தயிர் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது சிக்கன் வந்துட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும். இது ஒரு 1/2 மணி நேரம் இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு மண் வடை சட்டி வச்சுக்கிறேங்க. இது லேசாக ஹீட் ஆன உடனே இதில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், சின்ன பட்டை 1, அடுத்ததாக பார்த்திங்கன்னா 2 கிராம்பு, 2 பிரிஞ்சி இலை, ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் சேர்த்துக்கிறேன். லேசாக வதக்கிடுங்க. இப்போ இதில் 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீளமாக, அதையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு லேசாக வதக்கிடுங்க. லேசாக வதங்கின பிறகு இப்போ இதில் வந்துட்டு அடுத்ததாக ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு, ஒரு 6 துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் லேசாக வதக்கிடுங்க. வெங்காயம் வந்துட்டு 3/4 பதம் இதிலே வதங்கிடணும். இப்போ ஒரு 8 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு 3/4 பதத்துக்கு அளவுக்கு வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஆற வச்ச பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துக்கூடாது, நல்லா கெட்டியாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கட்டும். இப்போ மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மண் வடை சட்டி வச்சுக்கிறேன். நம்ம ஏற்கனவே வதக்கின மண் வடை சட்டி தான். இப்போ 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேங்க. ஆயில் சேர்த்துன பிறகு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் லேசாக பொரிஞ்ச உடனே அரைச்சி வச்சுருக்கிற விழுதை சேர்த்துக்கலாம். வெங்காய விழுது மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்துக்கிறேன். இதை வந்துட்டு நல்லா கிளறி விட்டுங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அதோட பச்சை வாசனையெல்லாம் போகட்டும். மூடி வச்சு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷம் ஆச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டு மல்லித்தூள் 1 ஸ்பூன், சீரகத்தூள் வந்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன். அடுத்ததான் மிளகாய்த்தூள் வந்துட்டு பார்த்திங்கன்னா காரத்துக்கு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க, கட்டி இல்லாமல். அவ்வளோதான், இது இருக்கட்டும். இன்னொரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு எண்ணெயெல்லாம் திரிஞ்ச பிறகு நல்லா கிளறி விட்டுருங்க. பாருங்கள், எண்ணெயெல்லாம் திரிஞ்சு வந்த பிறகு தான் நல்லாயிருக்கும். இப்போ இதில் 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 3 வெங்காயத்துக்கு 2 தக்காளி சரியாக இருக்கும். பாருங்கள், அதுவும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வந்த பிறகு இப்போ இதில் நம்ம ஊற வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாங்க. நம்ம 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை மேலே தூவிக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் ஒரு சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாங்க. அதாவது சிக்கன் கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 15 நிமிஷம் வேகணும். இருக்கட்டும். பாருங்கள், சிக்கனில் நல்லா வெந்துருச்சு. சைடில் ஆயிலெல்லாம் நல்லா திரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் ஆம்ச்சூர் பவுடர் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதே போல் கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், கொஞ்சமாக கசூரி மேத்தி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக கருவேப்பிலை. அவ்வளோதான். சிக்கன் வெந்தோடனே நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். எனக்கு வந்துட்டு இது கெட்டியாக கிரேவி மாதிரி தான் இருக்கும். அப்போ தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் சிக்கன் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். சாதத்தோடும் சரி, சப்பாத்தி, தோசை, இட்லி அப்படின்னு எல்லாத்தோடையும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ண கண்டிப்பாக மறந்துடாதீங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ்.